சரி, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே, கழுத்து வலியிலருந்து கைக்கு போற வலியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னா நாங்க டாக்டர பார்க்கணுமா? 100% அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரெட் ஃபிளாக் ஃபார் செர்விக்கல் ஸ்பைன். என்ன பார்க்க வரணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்றாங்க. ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்ட பார்க்க வரணும்னு முடிவு பண்றாங்கன்னா, கழுத்துல இருந்து கைக்கு வலி போகுதுன்னா, கழுத்து நரம்புல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா, கை மரத்து போகும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்னா, கையில டம்ளர் கூட எடுக்க முடியாது. ஸோ இந்த 3 தான் ஸ்டேஜஸ் ஆஃப் செர்விக்கல் ஸ்பைன் ராடிகுலோபதியோட ப்ராப்ளம். நம்ம முன்னாடி வீடியோல பேசியிருந்தோம் இல்லையா? இடுப்புல இருந்து காலுக்கு வலி வருது, கால் கரண்ட் அடிக்குது, கால் மரத்து போகுது. அந்த இடத்துல இடுப்புல இருந்து காலுக்கு வர நரம்பு வெளியில வந்த ஜவ் போய் அமுக்கியிருக்கும். இல்ல தேய்மானத்தினால எலும்பு போய் அமுக்கியிருக்கும். அதே விஷயம் தான் கழுத்துலயும் நடந்திருக்கும். இப்ப கழுத்துல செர்விக்கல் டிஸ்க் புரோலாப்ஸ் மட்டும் இத காஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உடம்புலயே 2 பார்ட் ஆஃப் ஸ்பைன் தான் மொபைல் செக்மென்ட்ஸ். ஒண்ணு கழுத்து, ஒண்ணு இடுப்பு. இடுப்புல எப்படி மொபைல் செக்மெண்ட்ட நம்ம ப்ராப்பரா மசில் சப்போர்ட் குடுத்து மெயின்டெயின் பண்ணலைன்னா, பிரச்சனை ஆகுமோ, அதே மாரி கழுத்துலயும் சப்போர்ட் குடுக்கலன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா வெயிட் ஜவ் மேல விழும்பும், எலும்பு மேல விழுவும், எலும்பு தேய்மானம் ஆகும். அது கைக்கு வர நரம்பு அமுக்குச்சுன்னா, கையில வலி வரும். ஸோ, அன்னைக்கு நீங்க வந்துட்டு என்ன பார்த்தே ஆகணும்.